ம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகிட்டிங்களா? கேட்குதா? கேட்கலன்னா சொல்லுங்கள். ஓகே. சார் சொன்னார், என் பேர் திவ்யலக்ஷ்மி. நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சின்னு ஒரு ஊர்லேருந்து வரேன். இப்போ நான் இருக்கிறது மதுரையில் இருக்கேன், என்னோடய கணவர் வீடு. இது எனக்கு வந்து செகண்ட் குரூப் 1. நான் ஃபஸ்ட்டு குரூப் 1ல் ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ணல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொல்லலாம், இப்போ ப்ரெசண்ட்டாக நான் டிசிடிஓவாக இருக்கேன் வேலூரில், கமர்ஷியல் டாக்ஸஸில். நான் சொல்ல வந்தது ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், மெயின்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்டர்வியூக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பிளேஸில் இருக்கீங்க. இங்கே இருக்க எக்ஸலண்ட் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. எந்த தயக்கமும் படாமல் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணுறதாகட்டும், டெஸ்டஸ் எழுதும்போது அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதாகட்டும், திட்டு வாங்கினா திட்டு வாங்கிக்கோங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க ஒரு நல்ல இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கீங்க. அது முதல்ல ரொம்ப நல்ல விஷயம். நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் சைடில் நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும், எப்படி படிக்கணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்ற சந்தேகம் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ப்ரிலிம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஜேர்னி நான் சொல்லிடுறேன். நான் வந்து 2016 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் BEEE பாஸ்ட் அவுட். காலேஜ் நார்மலாக தான், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் நான் பண்ண மாட்டேன். அப்போ வந்து நான் 2016 பாஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டு வந்து சிவில் சர்வீஸ் UPSC தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். UPSCயில் ப்ரிலிம்ஸ் கூட நான் கிளியர் பண்ணது கிடையாது. 5 attempt நான் எக்ஸாஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் TNPSC உள்ளே வரேன். அப்போ உள்ளே வந்தப்போ TNPSCக்கும் எனக்கு கைடன்ஸ் இல்லை. அப்போ நான் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 2022 ஒரு குரூப் 2 வந்துச்சு. அப்போ நான் ப்ரிலிம்ஸை கூட கிளியர் பண்ணல. சேம் அதே தான், ப்ரிலிம்ஸ்லேயே வெளியில் வந்துடுவேன். அப்புறம் ஒரு குரூப் 1 வந்துச்சு, அதுலேயும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவே இல்லை. அப்புறம் இந்த 2024 குரூப் 2 வந்து DCTOவாக ப்ளேஸ் ஆனேன். 2Aவும் கிடச்சிச்சு, ஆனால் 2A எடுக்கல. அப்புறம் இந்த குரூப் 1 வந்து எனக்கு மொதல் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகி உள்ளே போகிறேன். அண்ட் மெயின்ஸும் நல்லா டாப் மார்க் எடுக்கிறேன். அண்ட் இதுதான் என்னோடய குரூப் 1 சர்வீஸ். இதுதான் என்னோடய ஜேர்னி. அண்டு பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் வந்து இந்த 2 வருஷத்துலேயே எனக்கு கல்யாணமும் ஆச்சு, குழந்தையும் பிறந்தது. ஸோ இது வந்து ஏன் இதை நான் உங்களுக்கு இங்கே மெசேஜ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய மேரீடு உமன்ஸ் இங்கே இருப்பீங்க. சில பேர் குழந்தை இருக்கும், சில பேர் லேட்டாக படிக்க வந்திருப்பீங்க. ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கேயே நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். June 15 வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் இருந்துச்சு. இப்போ நாங்கள் பாஸ் பண்ணியிருக்க எக்ஸாம். June 17 எனக்கு குழந்தை பிறந்துச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த பெயின் எப்படி இருக்கும், அந்த கஷ்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம படிக்கிறது நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம். நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தால் நம்ம சுச்சுவேஷனே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நான் நம்புகிறேன். ஸோ முதல்ல அந்த பாசிட்டிவ் வேணும். இந்த எடுத்து படிக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வேணும். ஸோ நம்மளுக்கு நிறைய தடங்கள் வரலாம். வேலைக்கு போகாதவங்க என்னப்பா வேலைக்கு போகலையான்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைய பாரு அப்படின்வாங்க, இல்லை குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும். யாராவது என்னால் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பண்ணுறதை பார்த்துட்டு, கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் DCTO வாங்கின பிறகு கூட வந்து, எதுக்குப்பா படிக்கிற, அதான் ஒரு சர்வீஸ் வாங்கிட்டு இல்லை, நம்ம ஃபேமிலியிலே நீ தான் வாங்கியிருக்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் நான் விடலை. நம்ம பண்ணுவோம், நம்ம UPSC ட்ரை பண்ணோம், நம்ம குரூப் 1லேயாச்சும் உட்காரணுன்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ மெயின்ஸ் படிக்கும்போது 3 மாத குழந்தை. ஸோ 3 மாத குழந்தையும் வச்சுட்டு நான் வந்து பண்ணது. ஃபேமிலிக்கு தான் ரொம்ப சப்போர்ட், அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதுதான் என்னுடைய ஷார்ட் ஜர்னி. இது வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப பெரிய ஃபிசிக்கலி ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். பிகாஸ் வந்து ஒரு பக்கம் டெஸ்ட் எழுதி அனுப்பணும். நான் உட்காந்து டெஸ்ட் எழுதி அனுப்பணும். நான் போஸ்டல் தான் எல்லாம் போட்டிருந்தேன், நான் நேராக வர முடியல. ஸோ டெஸ்ட் எழுதி நம்ம அனுப்பணும், அதை உங்கள் ஃபீட்பேக் சொல்லணும். அதை ரொம்ப கவனமாக இருந்தேன் டெஸ்ட் பண்ணுறதுல மட்டும். ரொம்ப கையெல்லாம் வலிச்சுது. பட் இருந்தாலும் அதுதான் ஒரே வழி அப்படின்னு படிக்கணும்னு வந்துட்டோம். இதில் வந்து நம்ம ஷார்ட்கட் நம்ம கேட்கக்கூடாது இல்லையா? நம்ம வந்து ஒரு பெரிய சர்வீஸ் போகணும்னு நினைக்கிறோம். இதில் எப்படி இதை ஷார்ட்கட் படிக்கலாம், இது எப்படி ஈஸியாக படிக்கலான்றது கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதுக்கு தான் நம்மளோட ஒரே வேலைங்கும் போது அதை நம்ம பண்ணணும். சரி, இப்போ நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுன்றது நான் சொல்கிறேன். முன்னாடியே என்னால் ஒரு ப்ரிலிம்ஸ் கூட பாஸ் பண்ண முடியல, இப்போ வந்து என்னால் அடுத்தடுத்து எப்படி பாஸ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரிலிம்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் இப்படியே படிச்சுட்டு நான் போய் டெஸ்ட் எழுதுவேன். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆனால் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கே இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் வெறும் கீயை மட்டும் செக் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவேன். அதுதான் என்னுடைய ப்ரிப்ரேஷனாக இருந்துச்சு. ஆனால் அப்புறம் நான் என்ன பண்ணேன், இப்போ பாஸ் பண்ணதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, கீ செக் பண்ணி எவ்வளோ வருது அப்படின்றது முக்கியம் இல்லை, அந்த டாபிக் ஏன் கேட்டிருக்காங்க, அந்த டாபிக் நம்ம படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுதியிருக்கோம். ஆனால் அதில் நம்ம மார்க் தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னா திரும்ப போய் அந்த டாபிக் கொஞ்சம் படிப்பேன். அன்றைக்கே ஒரு ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போய் படிப்போம் நம்ம.
அது படிக்கும்போது இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை தான் சொல்கிறாங்க, நம்ம இப்படி தப்பாக புரிஞ்சிருக்கணும் போது அப்போ அந்த டைமில் எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டி நம்ம படிப்போம், இன்னொரு வாட்டி நம்ம ரிவிஷனும் பண்ணுற நமக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட்டு முடித்தோடனே போயிட்டு ஆப்ஷன் செக் பண்ணுறதை விட எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, இந்த டாபிக் தப்பு பண்ணி படிச்சிருந்தோம், இந்த டாபிக் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நம்பர் 1, இங்கே போடுற மார்க் பற்றிலாம் கவலைப்படாதீங்க சரிங்களா. ஏன்னா வந்து நம்ம அங்கே என்ன பண்ணுறோன்றது முக்கியம். இங்கே வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து அது அந்த டேயில் யாருக்கு பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதுதான் அந்த டே முடிவு பண்ணுது. ஸோ அதனால் அதை பண்ணிக்காதீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய பாருங்கள். பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்டில் எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இதை நான் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அதை நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படி தான் போகும். அப்படி பண்ணாதீங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறனா தோணுச்சுன்னா எடுங்க, இல்லைனா டெய்லி ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஹேபிட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும், என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்றது ஞாபகம் இருக்கும். அது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நான் பண்ண தப்பு. அண்ட் எக்ஸாம் டேயில் வந்து நம்ம கரெக்டாக அந்த 3 hours கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். அவங்களும் கரெக்டாக தான் அந்த 3 hours கொடுத்துருக்காங்க. டைம் பத்தலைன்னா நம்ம சொல்லக்கூடாது. கரெக்டாக அந்த 3 hours வந்து நம்ம கரெக்டாக படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த 3 hours கண்டிப்பாக நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். நம்ம பத்தலை அதனால் நான் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் போடலை அப்படின்ற மாதிரி. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் தெரியுதோ அதை கரெக்டாக ட்ரை பண்ண பாருங்கள். சில கொஷின்ஸ் வேணுனே ட்ராப்பாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா. சில கொஷின்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நம்ம அதெல்லாம் ரீட் பண்ணணும், ரீட் பண்ணி நம்ம டைம் போகணுன்றதுக்காக தான் அந்த கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல்லாம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் எல்லா டெஸ்ட் சீரிஸும் ப்ராப்பராக அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே கொடுக்குற எல்லா கொஷின்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வரும். உங்களுக்கே புரிய ஒரு யாரும் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். மேக்ஸ் வந்து 25 அப்படிலாம் கிடையாது. உங்களால் எவ்வளோ கரெக்ட் பண்ண முடியுதோ ஒரு ஈவன் ஒரு 15 போட்டாலும் நல்லா போடுங்க. சில கொஷின்ஸ் வந்து நம்ம கையில் கிடையாது. ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிவ்யூ போகும், ஒரு சில கொஷின்ஸ் போகாது. நம்ம கையில் என்ன கொஷின்ஸ் நீங்கள் எது நல்லா பண்ணியிருக்கீங்களோ படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக பண்ணுறீங்களான்றது மட்டும் பாருங்கள். அந்த கொஷின்ஸ் போட்டாலே நீங்கள் உங்களுடைய கேட்டகரியில் உள்ளே வந்துடுவீங்க. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஆக்சுவலி மல்டிபிள் ரிவிஷன்ஸ் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சார் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் இருக்கீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எழுத சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வருதா, இல்லை நீங்கள் எவ்வளோ கேப் விடுறீங்க, அதுக்கப்புறம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, இந்த தமிழ் டு இங்கிலீஷ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே வரும். அது வந்து இவங்க சொல்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணணும். இன்டர்வியூக்கும் நல்லாவே கைட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுன்னு தனித்தனியாக பார்க்கல. நான் எல்லாமே டாப்பிக்காக தான் பண்ணேன். இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு 15 டாபிக் எடுத்துருவேன் நான். அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் படிச்சிங்க அதை பற்றிலாம் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா இது படிக்கணும் வந்துட்டோம் நம்ம. அப்போ இதுதான் நமக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். வேறு எந்த வேலையும் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு, முக்கியமாக மேரிடு உமனுக்கு சொல்கிறேன், குழந்தைய பார்த்துக்கிற சூழ்நிலை இருக்கும். குழந்தைய பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற டைம் நீங்கள் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறீங்களா இல்லை படிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஸோ அந்த டைமே போதுமானது. நீங்கள் தேவையில்லாமல் வந்து அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கலாம். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம், ஆனால் அதுவே ரொம்ப நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்கள் டைமை போயிட்டு எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடாது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் வந்து கொடுக்குற கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் அப்போல்லாம் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸாக கொஞ்சம் முடிக்க பாருங்கள். ஒரு நாளைக்கு உங்களோட ஸ்கெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே சப்ஜெக்டே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அது ஒரு மாதிரி உங்களை ட்ரெயின் அவுட் பண்ணிடும். நீங்கள் வந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸை பாருங்கள். ஒரு சின்ன சின்ன டாப்பிக்காக உடச்சிக்கோங்க. ஒரு பெரிய டாப்பிக்னால் அது ஒரு 2 உடச்சிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அந்தமாரி உடச்சிக்கோங்க. எவ்வளோ பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் அதை ஈஸியாக முடிச்சிடலாம். எவ்வளோ டிஃபிகல்ட்டான டாப்பிக்காக இருந்தாலும் நம்ம அதை முடிச்சிடலாம். அண்ட் மோட்டிவேஷனாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் நமக்கு எதிரி கிடையாது. உங்களோட ரிலேஷன்ஸே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான். என்னோடய குழந்தை எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். சரிங்களா, 3 மாத குழந்தை ரொம்ப அழுவும். எமோஷ்னலாக அதை ரொம்ப டேக்கிள் பண்ணி தான் நான் வந்தேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லோரும் இந்த இடத்துல வந்து நிற்கணும். அதே மாதிரியே வந்து நிற்கணும். குறிப்பாக மேரிடு உமன் ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அண்ட் இன்னும் வேலைக்கு கூட ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களாம் வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ உங்களோட விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நம்மளை சுற்றி. அதுவும் இப்போ இருக்கிற இந்த 2026 நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. அந்த டிஸ்டர்பன்ஸ் பற்றிலாம் கேரே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. அதை நிறைய வாட்டி படிங்க. அந்த படித்தாலே ஒரு வாட்டி படிக்கும்போது ஒரு புரிதல் வரும்.
2வது வாட்டி படிக்கும்போது அது வேறு ஆங்கிளில் தோணும். 3வது வாட்டி படிக்கும்போது நல்லா நீங்கள் லிங்க் பண்ணி இந்த கான்செப்டை நம்ம அங்கே வச்சு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வர எக்ஸாம்ஸை வந்து இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ப்ரிலிம்ஸில் நல்ல பெஸ்ட்டு ஸ்கோர் எடுங்க. நார்மலான ஸ்கோர் எடுக்காமல் உங்களோட லெவலை தாண்டி நீங்கள் நல்லா எடுக்கணும். மெயின்ஸ்லேயும் நல்ல மார்க் எடுங்க. கண்டிப்பாக இங்கேருந்து எல்லாருமே வந்து சர்வீஸ் வாங்கணும், அதுதான் என்னோடய ஆசை. ஸோ தேங்க்யூ. ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட்டு போட்ட பிறகு கீ செக் பண்ணி அந்த டாபிக் போய் எங்கே தப்பு பண்ணுறோன்னு போய் பார்க்க சொல்லிங்க. ஆக்சுவலாக நானும் அதை பண்ணுவேன். ஆனால் அடுத்த வர டெஸ்ட்டுக்கு என்ன ஆகிடுது, டைம் இருக்க மாட்டேங்குது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு கார்னரில் போய் மொத்தமாக நின்றுடுது, படிக்க முடியாத அளவுக்கு. ஆனால் இதை மட்டும் பண்ணுவேன் ரெகுலராக. டெஸ்ட்டு போட்டவொடனே போய் கீ செக் பண்ணி அந்த கீழே நம்ம எங்கே போய் தப்பு பண்ணியிருக்கோம் அந்த டாப்பிக்கை போய் பார்த்து அங்கேயே போய் பண்ணுவேன். பட் அதுக்கே 2 days ஆகிடுது. அந்த 150 கொஷின்ஸை பார்க்குறதுக்குள்ளே அதுவே 2 days ஆகிடுது. அடுத்த டெஸ்ட்டுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக முடிக்க முடியல. இன்னொன்று என்னென்னா, மெமரைஸ் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த மெமரைஸே வராது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளாக ஏதாவது பிளான் சொல்லுங்கள். ஆக்சுவலாக மெமரைஸ் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் மெமரைஸே எனக்கும் வராது. நல்லா ஆழ்ந்து தான் படிக்கணும். நான் ஃபஸ்ட்டு வாட்டி ரீட் பண்ணுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி எனக்கு என் ஃபேமிலியில் ஃபுல்லாக ஞாபகம். நான் ரீட் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் என் மைண்டில் ஏதோ ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ திரும்ப அதுக்கப்புறம் ஒரு டீ குடிச்சிட்டு வந்து திரும்ப ஒரு செகண்ட் டைம் ரீட் பண்ணுவேன். அப்போ லைட்டாக கொஞ்சம் புரியும். அப்புறம் 3rd டைம் ரீட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ஸ்லாம் மைண்டில் வரும். அந்த ஆர்டிக்கல் மைண்டில் கண்ணில் படும். எனக்கு 21க்கும் 21A எனக்கு ரொம்ப நாளாக வித்தியாசம் தெரியல. எக்ஸாம்பிள்லாம் போய் தப்பாக மார்க் பண்ணிட்டு வருவேன். அப்புறமா ஐயோ 21A ஏன்னா இது கூட தெரியாமல் போய் தப்பாக மார்க் பண்ணிட்டு வருமே அப்படின்னு சொல்லி இது நம்ம மல்டிப்புளாக ரீட் பண்ணும்போது தான் நமக்கு அது வரும். ஸோ மெமரைஸ் பண்ணுறதை விட மல்டிபிள் ரீடிங் பண்ணுங்க. ஒரு டாபிக் அட்லீஸ்ட் 3 டைம் நீங்கள் ரீட் பண்ணுங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு முன்னாடி, நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் ஒன்லி நீங்கள் படித்தது மட்டும் தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. ரிவிஷன் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து ஒரு 150 மார்க்ஸ் நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒன்று கேட்டீங்க, முன்னாடி என்ன கேட்டீங்க? ஓகே. எங்கே நம்ம தப்பு பண்ணுறோமோ அங்கே போய் தேடி போய் ஒரு புக்கில் போய் நம்ம படிப்போம். ஆக்சுவலாக நான் படிப்பேன். ஆனால் என்ன ஆகிடுதுன்னா அது 2 days ஆகிடுது. அந்த 150 கொஷினை போய் பார்த்து தப்பு பண்ணது வரைக்கும் இல்லாமல் நான் நார்மலாகவே எல்லாத்துக்கும் பார்ப்பேன். அதை பண்ணுறதுக்கே ரிவிஷன் பண்ணுறதுக்கே 2 days ஆகிடுது. திருப்பி அடுத்த வீக் டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் நம்மளால கவர் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதுக்கு ஏதாவது ஆக்சுவலாக இது நானுமே பண்ணியிருக்கேன். நானும் வந்து என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இப்போ சப்போஸ் மணி பில்லேருந்து ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபினான்ஸ் பில், மணி பில்னு, ஃபினான்ஸ் பில் 1ன்னு ஒன்று இருக்கும், 2ன்னு ஒன்று இருக்கும், மணி பில்னு ஒன்று இருக்கும். அது 3மே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் டெஸ்ட்லேயும் போய் தப்பு பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், அந்த டெஸ்ட்டில் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் ஆன்சரை மட்டும் செக் பண்ணிட்டு தூக்கி போட்டு படுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அடுத்தடுத்த ப்ரிலிம்ஸ் வரும்போது மணிபில் கேட்குறாங்கன்னா போய் மணிபில்லாம் என்னென்னு முதல்ல வாசிப்பேன். இந்த ஃபுல் டாப்பிக்கும் வாசிக்க மாட்டேன். அந்த கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்களோ அந்த லைனை மட்டும்தான் வாசிப்பேன். அதுக்கு ஒரு நாள்ன்றது ரொம்ப போதும். நம்ம இப்போ அது யூனியன் லெஜிஸ்லேச்சர்ன்றதுனால அதை ஃபுல்லாக நம்ம படிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு MIS அப்படின்னு நோட் பண்ணிடுவேன். இப்போ நான் ரிவிஷன் பண்ணும்போது அந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணி படிப்பேன். இப்படி நீங்கள் பண்ணும்போது அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். இப்போ ஒரு 50 கொஷின் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 50 கொஷினை மட்டும் எந்த டாப்பிக்கில் இருக்கோ அந்த லைன் எங்கேருந்து கேட்குறாங்களோ அதை மட்டும் MIS அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் அந்த லெஜிஸ்லேச்சரோ மணி பில்லோ எப்பயாச்சும் ரிவிஷன் பண்ணுவீங்களா, அப்போ அந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்க. ஸோ அந்த கேள்வி கண்டிப்பாக கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ அடுத்த டெஸ்ட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். கேட்டுங்க, how to balance our self notes, class notes, other sources and the revision paper. செல்ஃப் நோட்ஸ் வந்து அவுட் சோர்ஸ், அதாவது நெட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கும்போது அதை புரிஞ்சு தான் எடுத்திருப்பீங்க. கண்டிப்பாக புரியாத லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு புரிஞ்சுது, அது படிக்க ஈஸியாக இருந்தால் தான் அதை எடுக்கிறீங்க. அப்போ அந்த நோட்ஸை தவிர்த்து வேறு எந்த நோட்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்காது புரிஞ்சிக்கிறது. ஸோ அதனால் கிளாஸில் வந்து ஒரு இது நடத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி அதோட நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜியோ இல்லை DNA பற்றி ஏதாவது நடத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் போய் அதை படிப்பீங்க. இவங்க வந்து ஒரு ஓவரில் கொடுத்துருப்பாங்க.
இவங்க வந்து ஒரு கீவேர்ட்ஸாக நிறைய சொல்லுவாங்க. ஸோ ஒரு சார் வாயிலேருந்து அந்த கீவேர்ட்ஸ் வருதுன்னா கண்டிப்பாக அந்த கீவேர்ட்ஸ் தான் எக்ஸாமினர் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்போ அதை டீட்டெயில்டாக நீங்கள் வந்து புக்கில் போய் படிக்கும்போது புரியும் உங்களுக்கு. ஓ இந்த கீவேர்டுக்கு இதுதான் அர்த்தமா, இதான் ஸ்க்ரீனிங்னா இதுதானா, பிசிஆர் டெக்னிக்னா இதுதானா அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு புரியும். இப்படி நீங்கள் அந்த கிளாஸ் அன்றைக்கி நடக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிளாஸில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது அந்த புக்கில். ஆனால் ஏன் சார் அந்த ஒரு பர்டிகுலராக ஒரு 10 கீவேர்டு மட்டும் சொல்கிறாரு அப்படின்னா அந்த கீவேர்டு என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படிங்க. ஈவன் செல்ஃப் நோட்ஸ் எடுத்தாலும் கிளாஸில் நோட்ஸ் கொஞ்சம் காம்பேக்டாக எடுப்பாங்க. அந்த நோட்டை வந்து நீங்கள் செல்ஃப் நோட்ஸ் எலாபரேட்டாக எடுத்துருப்பீங்க. ஸோ அதையும் இதையும் லிங்க் பண்ணி படிக்கிறது இப்படி தான் படிக்கணும். ஸோ நீங்கள் அதையும் ஒரு தடவை படித்து இதையும் ஒரு தடவை படித்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறத தவிர ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா ஹோலிஸ்டிக்காக படிச்சிருங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிஎஸ்டி படிக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கவுன்சிலிங்கில் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணாங்கன்ற லெவலுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். மெயின்ஸில் வந்து அது ஒரு 15 மார்க்கோ 10 மார்க்கோ கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதுலேயே கிளாஸ் நோட்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும். கிளாஸ் நோட்ஸ் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம மெயின்ஸில் நடுவில் எங்கேயாச்சும் நம்ம எக்ஸாம்பிள்ஸாக கோட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மார்க் இம்ப்ரூவ் பண்ணி ரெண்டுத்தையும் பண்ணும்போது மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் லிங்க் பண்ணி படிக்கணும். சார் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ வந்து இப்போ நேற்று ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து ஒரு ஸ்லாட்டில் உங்களோட டெய்லி ப்ரிப்ரேஷனில் ஒரு மணி நேரம் வந்து 2 மணி நேரம் ரிவிஷனுக்கு ஒதுக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து போன வாரம் ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, அதோட அந்த டாப்பிக்கை அடுத்த மாதம் படிக்கும்போது திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், திரும்பவும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நேற்று ஒரு டாபிக் படிச்சிங்க அப்படின்னா காலையில் ஆரம்பிக்கும் போது இந்த ரிவிஷனோட பண்ணிங்கன்னா, ஏன்னா ஃபெமிலியரான டாபிக் இல்லையா, காலையில் நாளே நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஈவன் எவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி டேட்டாவாக இருந்தாலும் எவ்வளோ வந்து கஷ்டமான டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி காலையில் எழுந்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள், ரொம்ப சேஞ்சாக இருக்கும். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமான டாபிக் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப ஒரு எக்ஸாம் கிட்டே நான் எடுத்து அது படிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஆன்சர் கேட்டாலும் எனக்கு வராது. ஸோ அதை நம்ம வந்து நேற்று படித்ததை ஒரு காலையில் ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் அதை அடுத்த நாள் போகும்போது அது ½ அன் ஹவராக மாறிடும். அதுக்கடுத்த நாள் போகும்போது 10 மினிட்ஸ் தான் ஆகும் அதை ரிவிஷன் பண்ண. கம்ப்ளீட்டாக அது நல்லா ஃபெமிலியரான பிறகு நம்ம ரிவிஷனே பண்ண வேணாம், எக்ஸாம் கிட்டே பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக ரிவிஷனுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 2-3 டேஸ் தான் 1 மணி நேரம் போகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடும், 5 நிமிஷம் ஆயிடும். ஸோ ரிவிஷனுக்கு டைம் கம்மியாகி நீங்கள் வந்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரே சப்ஜெக்டாக உட்காராமல் மல்டிபிள் டாபிக்ஸ் எடுத்து சிலபஸை நல்லா அண்டர்லைன் பண்ணிகிட்டே வாங்க. அந்த சிலபஸ்க்குள்ள டாப்பிக்கை நல்லா உடையுங்க. மைக்ரோ லெவலில் போய் எதுலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த ஆங்கிள்லாம் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தாலே தெரியும். இந்த டாப்பிக்கில் இதுக்குள்ளேருந்து இது கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ சயின்ஸ் எல்லாம் அப்படி தான். சயின்ஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், அதை பார்த்து பயப்படாதீங்க. எதெல்லாம் கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஏரியாவை நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேருந்து திருப்பி கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாமே மொத்தமாக படிக்காமல் விடுறதை விட ஏதாவது கேட்டாங்கன்னா அதுலேருந்து ஆன்சர் பண்ணாலே ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஒன்றுமே படிக்காமல் போகிறதுக்கு அது எவ்வளோ பெட்டர். டெஸ்ட் பேட்ச்ல இருந்து கேட்டிருக்காங்க, how to follow revision while in a test batch. சார் டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டாபிக் வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இந்த வீக் வந்து இதுதான் டெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அந்த டாபிக் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இல்லைனா வந்து டெஸ்ட் பேட்ச்க்காக அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட்டை முடிச்சுட்டு வந்து அன்றைக்கி மதியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்தெந்த டாப்பிக்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். சும்மா போயிட்டு பார்த்துட்டு என்ன தப்பு இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப எப்பயாச்சும் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி ஒரு சில டாப்பிக் நல்லாவே தெரியும், ப்ரியாம்பிள் உங்களுக்கு நல்லா தெரியும், சாலியன் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சில ஏரியான்னு வரும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் லேக் ஆகும். அந்த இடத்துல நல்லா திருப்பி நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது திருப்பி பண்ணீங்க அப்படின்னா அந்த இயர் ஞாபகம் வந்துடும். எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஃபெமிலியரைஸ் ஆயிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான டாபிக்னு எதுவுமே கிடையாது. கஷ்டமான டாபிக் கூட முதல்ல எடுத்து அதை 3-4 உடச்சிட்டிங்க அப்படின்னா அது ஈஸியான டாபிக் தான். நெக்ஸ்ட் क्वेश्चन, how to attend any unknown questions in main examination. சார் அன்னோன் கொஷின் ஏதாவது உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன்ஸில் வருது அப்படின்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கொஷின் வந்துச்சு, வைல்ட் லைஃப் அமெண்ட்மெண்ட் பில்னு சொல்லிட்டு. நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படிச்சிருப்போம். அதுவே ரொம்ப டெப்த்தாக படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் என்னென்ன எழுத வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு.
எப்படி தெரியும்னா நம்ம படிப்போம். ஒரு ஆக்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஆக்ட் மூலிமா என்னென்னலாம் செயல்படுத்துகிறாங்கன்றது தெரியும். ஸோ இப்போ அதை சம்மந்தப்பட்டு அதை டச் பண்ணியே ஒரு ஆக்ட் கேட்குறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக கொஞ்சம் டச் பண்ணி சரி வேறு ஏதாவது பண்ணியிருக்க முடியுமா, ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அன்னோன் கொஸ்டின்ஸ் வந்தாலுமே அது ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் டச் பண்ணியிருப்பீங்க, எதையுமே நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க. அந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, அந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாச்சும் டச் பண்ணி எழுத பாருங்கள். எந்த கொஷின்ஸுமே விட்டே வராதிங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து 4-5 மார்க் போட்டாலுமே அது உங்களோட ஸ்கோரிங் தான். எம்டியாக விடும்போது 0 மார்க் வந்துடும். ஸோ எந்த கொஷின்ஸும் நீங்கள் விடாதீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுத்தமாக சம்மந்தமே நம்ம நீங்கள் படிக்கவே இல்லை, அந்த ஏரியாவில் இருந்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு கேட்குறாங்க, நீங்கள் குவாண்டம் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ் நானோ டெக்னாலஜின்னு கேட்குறாங்க, நீங்கள் வெறும் குவாண்டம் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா குவாண்டம் வச்சு ஒரு நேனோனா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சின்ன சின்ன பார்ட்டிக்கல் வந்து. ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணி அப்படி எழுதிடுவாங்க. ஜென்ரலாக சும்மா ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லா கொஷின்ஸும் பர்ஃபெக்டாகவே அட்டன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு எது நல்ல டாபிக் தெரியுமோ அந்த டாப்பிக்கை மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக அட்டன் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஜஸ்ட் சும்மா ஒரு ஓவர்லுக் பண்ணி அப்படியே எழுதிட்டு மேனேஜ் பண்ணி மட்டும் வந்துட்டா போதும். சார் நான் வந்து ஓப்பன் கோட்டான்றதுனால நான் வந்து ரொம்ப இயர்லியாகவே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ப்ரிலிம்ஸ்லேயும் நிறைய மார்க் எடுக்கணும், மெயின்ஸ்லேயும் நிறைய மார்க் எடுக்கணும், அப்போ தான் எனக்கு ஏதாவது ஒரு சர்வீஸாச்சும் கிடைக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டை நல்லா ஆழமாக வச்சுக்கிட்டேன். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வச்சேன். நான் வந்து முன்னாடி வந்து நிறைய நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த ப்ரிலிம்ஸ்க்கு என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு எது நல்லா வரும், பாலிட்டி, எக்கனாமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டியில் ஒரு சில ஏரியாஸ், திருக்குறள், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன்ஸ், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப வரும். மற்ற ஏரியா எனக்கு படித்தாலும் ஞாபகத்தில் வராது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஏரியா திரும்ப 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 படிக்கிறதுனால ஏன்னா ரொம்ப ரிவிஷனுக்கு ரொம்ப டைம் கொடுப்பேன். நான் ஒரு ஹாஃப் டே ரிவிஷன் கொடுத்துருவேன், ஹாஃப் டே தான் வந்து நோட் மேக்கிங் அண்டு புதுசாக படிக்கிறது. ஹாஃப் டே ஃபுல்லாக ரிவிஷனுக்கு தான் போவோம். அந்த ரிவிஷன்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி பண்ணுறதுனால மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலுமே ஹையஸ்ட் மார்க் நம்ம கண்டிப்பாக அதில் பண்ணிடலாம். நம்ம ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம ஃபெமிலியராக இருக்க டாப்பிக்கில் நம்ம தப்பு பண்ண மாட்டோம், அதுலேயே நமக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே மேம், ஆன்லைன் ஆஸ்பிரண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. கடைசியான क्वेश्चन உங்களுக்கு. I am also handling with a newborn, but I could not be consistent with time. How to manage study time and maintain regular study hours? மேம் வந்து குழந்தை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட போய் பேசுங்க. நீங்கள் எவ்வளோ சீரியஸான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு யார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை உங்கள் மதர் இன் லா சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போய் ஃபஸ்ட்டு பேசுங்க. நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன், கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். குழந்த இருக்குது, குழந்தையும் நான் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக பேசுங்க, எதுவும் பேசினா தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கிறதே வந்து நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனால் திரும்பவும் வந்து எப்போ வரும்ன்றது தெரியாது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னோடய பர்சனல் இது வந்து நமக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருந்தால் தான் நம்ம நல்லாவே படிப்போம். இது என்னோடய ஒப்பீனியன். நான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் ஸ்டார்டிங்கில் யூபிஎஸ்சி படிக்கும் போதெல்லாம். இங்கே அண்ணா நகரில் தான் சுற்றிட்டு இருப்பேன். அப்போலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அப்போலாம் எனக்கு படிக்கவே தோணாது. ஆனால் எனக்கு சேலஞ்சஸ் வர 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 அது என்னமோ அது அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். நம்ம ஒரு இதில் போய் முட்டும்போது தான் நமக்கு அது வரும். நம்ம கண்டிப்பாக அந்த சேலஞ்சஸ்லேருந்து வெளியில் வரணுன்றதுக்காகவே நம்ம படிப்போம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணிக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இருக்கிற சப்ஜெக்டை நிறைய வாட்டி படிங்க, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க உங்கள் ப்ரிப்ரேஷனை, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுன்னு தனித்தனியாக பார்க்காதீங்க. மெயின்ஸை நீங்கள் டெப்த்தாக படிக்கும்போது அவர் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸும் அப்போ தான் நமக்கு வாஸ்ட்டாக நாலேஜ் இதுவாகும். தேவையில்லாத மிஸ்கைடன்ஸ் ஆகாதீங்க, அன்னெசரி வீடியோஸ் பார்க்காதீங்க. சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கள், ஆனால் யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து என்ன கற்றுக்குறோமோ அதை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்கு? ஓகே மேம், மேமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லிட்டு ஷேர் பண்ணாரு. கைத்தட்ட கொடுத்தா ஓகே தெரியுமாங்க. தேங்க்யூ மேம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க.